இன்றைக்கி நான் எடுத்த டாபிக் தான் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் லார்ஜ் இன்டீஜர்ஸ். 4234 சொல்லிட்டு ஒரு நம்பர் இன்ட்டு பண்ணி 2732 ரெண்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க, ரெண்டு செட் ஆஃப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இப்போது இது வந்து ஒரு 4x4 நம்பர்ஸாக இருக்குது. இப்போது இது வந்து 2x2 அப்படி எது வேணாலுமே கேட்கலாம். மோஸ்ட்லி 4x4 இல்லைன்னா அதை வரைக்கும் அதிகமாகவும் கேட்கலாம். ஓகே, ஸோ நான் அதை சால்வ் பண்ணுறேன். ஃபஸ்ட் வந்து A1 எடுக்கிறேன். A1ங்கிறது இந்த ஃபஸ்ட்டு 2 டிஜிட் நம்பர், ஸோ 42. அப்புறம் A0ங்கிறது நெக்ஸ்ட்டு 2 டிஜிட் நம்பர், ஸோ 34. இது வந்து B1 27, இது வந்து B0 32. ஸோ இப்போ நமக்கு இங்கே வந்து ஒரு 4 ஃபார்முலா இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து C2 ஈக்குவல் டு A1 இன்ட்டு B1. அப்புறம் C0 இருக்குது, அது வந்து A0 இன்ட்டு B0. அதுக்கப்புறம் C1 இருக்குது, அது வந்து A1 ப்ளஸ் A0 இன்ட்டு B1 ப்ளஸ் B0 மைனஸ் C2 ப்ளஸ் C0. அடுத்து வந்து சியோட ஒரு ஃபார்முலா C2 10n ப்ளஸ் C1 10n/2 ப்ளஸ் C0. ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நம்ம இதில் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இது நமக்கு இந்த C வேல்யூவை தான் கண்டுபிடிக்கணும். நமக்கு C2 வேல்யூவை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ C2க்கு ஃபார்முலா வந்து A1 இன்ட்டு B1. A1 வேல்யூ என்ன 42, B1 வேல்யூ வந்து 27. 42 இன்ட்டு 37 வேல்யூ என்னென்னா 1134. நெக்ஸ்ட் இப்போ நம்ம C2 கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து C1 கண்டுபிடிக்கணும். C1க்கு நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். ஸோ A1 ப்ளஸ் A0 வேணும். நெக்ஸ்ட்டு B1 ப்ளஸ் B0 கண்டுபிடிக்கணும். அப்புறம் C2 கண்டுபிடிக்க C0 கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம வந்து C0 கண்டுபிடிச்சா தான் இந்த ஃபார்முலாவை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டெப்பை நம்ம போடுறோம். C0ஓடது C0 ஈக்குவல் டு A0 இன்ட்டு B0. A0 வேல்யூ என்னது 34, B0 வேல்யூ வந்து 32. ஸோ அதோட ஆன்சர் வந்து 1088ன்னு வரும். நெக்ஸ்ட் நம்ம வந்து C2 கண்டுபிடிச்சாச்சு, C0 கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நம்ம இந்த இடத்துல C1 கண்டுபிடிக்கணும். C1 ஃபார்முலா என்ன A1 ப்ளஸ் A0 இன்ட்டு B1 ப்ளஸ் B0 மைனஸ் C2 ப்ளஸ் C0. A1 வேல்யூ என்ன 42 போட்டாச்சா. A0 வேல்யூ 34, B1 வேல்யூ 27, B0 வேல்யூ 32 மைனஸ் C2 வேல்யூ என்னது 1134. அப்புறம் ஃபார்முலாவில் ஒரு ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் C0 வேல்யூ வந்து 1088. ஸோ இது எல்லாமே கால்குலேட் பண்ணும்போது இப்போ 42 ப்ளஸ் 34 வந்து 76 இன்ட்டு 27 ப்ளஸ் 32 வந்து 59 மைனஸ் இந்த ரெண்டையுமே ஆட் பண்ணும்போது 2222 இது கிடைக்குமா. ஸோ இந்த ரெண்டுமே 46 இன்ட்டு 59 4484 கிடைக்கும். இது வந்து 2222. இதை செப்பரேட் பண்ணோடனே 2262ன்னு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா இந்த C1 கொண்டு போய் சியில் போடணும். C1 வேல்யூ C2 வேல்யூமே சியில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ C ஈக்குவல் டு C2 வேல்யூ என்னது 1134. ஸோ ஈக்குவல் டு 1134 இன்ட்டு 10n. என்னங்கிறது இதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் டிஜிட், இது 4 டிஜிட் நம்பர் வந்து 4. இப்போ வந்து 42ன்னு மட்டும் வருது சார், அது 2 டிஜிட் நம்பர். ஸோ அந்த இடத்துல n வேல்யூ வந்து 2ஆக இருக்கும். ஸோ இந்த இடத்துல 4 தான். ஸோ 10⁴ ப்ளஸ் C1 வேல்யூ வந்து 2262 இன்ட்டு 10⁴ n/2. n வேல்யூ வந்து 4 டிவைடட் பை 2. 4 டிவைடட் பை 2 2 தான். 2 ப்ளஸ் C0 வேல்யூ என்னது 1088. இது எல்லாமே கால்குலேட்டரில் போடும்போது ஒரு வேல்யூ வரும், என்னென்னா 11567288ன்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த ஆன்சர் கரெக்டாக வெரிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் கால்குலேட்டரில் 4234 இன்ட்டு 2732 மல்டிப்ளை பண்ணாலே ஆன்சர் கிடைக்கும். இந்த ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ண ஸ்டெப்பு கரெக்டு, இல்லைன்னா நீங்கள் எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த ப்ராப்ளம்ங்கிறது சும்மா மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது தான், நம்ம நார்மலாக மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது தான். அதை வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃபார்முலா இருக்குது, அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணுறோம்.